பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, தேவரீர் எங்களோடு கூட நீர் எப்போதும் இருக்கிறதாகவே இருக்கிறீர். நீர் எங்களை கர்த்தாவே எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் நடத்த வல்லவராக இருக்கிறீர். நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீரப்பா. இந்த சமூகம் உடைய பிரசன்னம் எங்களை ஆற்றி தேற்றி எங்களை ஆண்டவரே ஆதரப்படுத்தி எங்களுக்கு வேண்டியதான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் தாமே எங்களை ஆசீர்வதிக்கிறவராக மாத்திரமல்ல, எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி உடைய நாமத்துக்கு மகிமையாய் சாட்சிகளாக நாங்கள் இருக்கும்படி எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இனிமேலும் எங்களை நடத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்பதை நாங்கள் சொல்லும்படியாக நீர் அநேக காரியத்தில் எங்களை நீர் நடத்தி இருக்கிறீர் என்கிற நிச்சயம் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படும்படியாக இந்த ஆரம்ப நாட்களிலே கர்த்தாவை ஜபங்களை நாங்கள் எடுக்கும் பொழுது தேவரீர் தாமே எங்களுக்கு ஆண்டு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தந்து பலத்தையும் சுகத்தையும் தந்து தேவனாகிய கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை நிறைவுடனே நடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறது போலவே நீர் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த நாமத்திற்கே எல்லா ஸ்துதியும் ஸ்தோத்திரங்களும் நாங்கள் எடுக்கிறோம் ஐயா. நீர் எங்களோடு கூட இருக்கிறவர் மாத்திரமல்ல, எங்களை விட கர்த்தாவே எங்களுக்குள்ளே இருக்கிற நீங்கள் பெரியவர் என்பதை நாங்கள் உணர்ந்து அறிந்து கர்த்தாவே அநேகரை உங்களுடைய வழிநடத்தக்கூடிய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை ஆண்டவரே பலத்தை சுகத்தை எங்களுக்கு நீங்கள் தந்து கொண்டிருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அல்லேலூயா. நம்முடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் சுகம் பலன் எல்லாம் ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களோடு கூட நிறைவாக இருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தொடர்ந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஒருபோதும் கர்த்தாவே எந்த ஒரு காரியத்திலும் தம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் கைவிட மாட்டீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் புது பலனை நீர் எங்களுக்கு கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 கர்த்தாவே. எல்லா மகிமைக்கும் துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமானவரே. உமக்கே நாங்கள் அவைகளை எடுக்கிறோம் ராஜா. தொடர்ந்து கர்த்தாவே நீங்கள் எங்களோடு இருந்து இந்த ஆராதனை முழுவதுமாக தேவ பிரசன்னத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது உணர்ந்து கொள்ள முடியாத கிருபையை நீர் தருபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சண்டே மார்னிங் ஜூன் மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பார்க்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் நம்ம இருக்கிறதான இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் நம்பிக்கை நமக்கு ரொம்ப தேவையான ஒரு காரியமாக இருக்குது. பட் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், அந்த நம்பிக்கை எங்கேருந்து வருது என்பது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறதான சூழலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய பணம், நம்மளுடைய சாதனைகள், நம்மளுடைய உறவுகள், பணம், இப்படிப்பட்ட நம்ம சுகம், நம்மளோட ஆரோக்கியம், இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் ஃபார் கான்ஃபிடென்ஸாக இருக்குது இந்த நாட்களில். ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்மளோட சுய புத்தியின் மேலே சாயாமல் தேவன் மீது நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த நாளில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். தேவனிடத்துலேருந்து வராத எந்த நம்பிக்கையுமே நிலையற்றதாக இருக்கும் என்பது தான் மெய்யான சத்தியமாக இருக்குது. ஸோ இந்த நாளில் நம்ம தேவனுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம தேவன் எவ்வளோ பெரியவர் என்பதை மாத்திரம் இந்த வேளையில் நம்ம பார்க்க போகிறோம். எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மளோட வாழ்க்கையில் வந்திருக்கு. எத்தனையோ இருளான நாட்களுக்குள்ளாக நம்ம கடந்து இப்போ கர்த்தர் நம்மளை நடத்தி வருகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் நம்மை மறவாத தேவனாக இருக்கிறார். நம்மை விட்டு விலகாதவரும் நம்மளை கைவிடாத தேவனுமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இந்த நாளில் கொஞ்ச நேரம் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய மகத்துவத்தையும் அவர் நம் வாழ்க்கையில் செய்திருக்கிற அநேக கிருபைகளுக்காகவும் அவரை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் உண்மை நேசிக்கிறோம், எங்களோட முழு உள்ளத்தோடு ஆண்டவரே எங்களோட ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் உண்மை நேசிப்போம் என்று சொல்லலாமா? பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு
ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கின்றேன்,
ஆண்டவரே, இந்த உலகத்துல அப்பா நாங்கள் ஜெயிக்க முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எங்களோட வழிகாட்டும் தீபமாக, எங்களோட துணையாளராக, எங்களை தேற்றுகிற தேவனாக உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே, உங்களுடைய சத்திய வார்த்தை எங்கள் வழிகளுக்கு தீபமாக இருக்கிறபடினால் அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய வல்ல செயல்கள் ஆண்டவரே, அவை எவ்வளோ பெரிய அற்புதமானவைகளாக இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. எங்கள் சூழ்நிலைகளில் ஆண்டவரே, உங்களுடைய அதிகாரம் உள்ள அந்த வார்த்தைகளை கொண்டு அப்பா நாங்கள் வெற்றி சிறக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எத்தனை விதமான சோதனைகள், எத்தனை தொல்லைகள், எத்தனை கஷ்டங்கள் அப்பா எங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்திருந்தாலும் இந்த நாளில் நாங்கள் நம்பிக்கையாக ஒரு விஷயத்த சொல்ல முடியும். எங்களை காக்கின்ற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க அப்பா. காக்கும் வல்ல மீட்பராக எங்களோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க. எங்களோட இம்மானுவேலராக எங்களோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க. எங்களை கரம் பிடித்து நீங்கள் வழி நடத்துவீங்க என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் என்று இந்த வேளையில் நம்ம தேவனை பார்த்து சொல்லலாமா? இருக்கிற இடங்களிலே நம்மளோட சூழ்நிலைகளை நம் வாயினால சொல்லலைனாலும் நம் தேவன் அதை அறிவார். கர்த்தருக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்டதான ஒரு வனாந்தரம் வழியாக நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம் என்று. ஆனாலும் திடன் கொள்ளுங்க, வேதத்துல சொல்லியிருக்கிற வண்ணமாக கர்த்தர் மேல உங்களோட நம்பிக்கை நீங்க வைக்கும் பொழுது அவர் நம்மை காப்பாற்றி, அவர் நம்மை விடுவித்து தம்முடைய மகிமைக்கென்று நம்மை உயர்த்தி நடத்த ஒரு வல்லவராயிருக்கிறார். ஒரு விசையாக தேவனுடைய சமூகத்துல நம் கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தை தேவனுடைய சமூகத்திற்கு நேராக நம் உயர்த்தி, அப்பா உங்களை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எந்த கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுடைய நாமத்தை கொன்று ஆண்டவரே நாங்கள் வெற்றி சிறப்போம் என்று தேவனை நோக்கி சொல்லலாமா? தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில்
பலவீனமான எங்கள் உள்ளத்தோட கூட நீங்க இடைப்பட்டபடினால் நன்றி தகப்பனே. ஆவியான தேவன், உங்களுடைய வார்த்தையில இருக்கிற வல்லமைய, உங்களுடைய அபிஷேகத்துல இருக்கிற வல்லமைய இந்த நாள்ல எங்கள் மத்தியில கர்த்தாவே நீங்க விட்டு செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த சூழ்நிலையில இந்த நாள்ல நாங்க காணப்பட்டாலும், எந்த நிலையில இந்த நாள்ல நாங்கள் இருந்தாலும் அப்பா, நாங்கள் உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உண்மை மாத்திரம் நாங்கள் நேசித்து கொண்டே இருப்போம் கர்த்தாவே. எங்களோட வழிகளுக்கு தீபமா நீங்க இருக்கிறீங்கப்பா. ஆம் தகப்பனே, எங்களோட சத்தியமும் எங்களோட ஜீவனும் எங்களோட வழியும் இயேசு கிறிஸ்துவானவராகிய நீங்களே தகப்பனே. எங்களுக்காக சகலவற்றையும் நீர் ஏற்ற வேளையில நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆம் தகப்பனே, நாங்க உண்மையிலும் நீங்க எங்களிலும் அப்பா நாங்க நிலைத்திருந்தீங்கன்னா அப்பா நிறைய கனிகளை தருவோம் என்று இந்த நாள் எங்களோடு கூட நீங்க சொல்லியிருக்கிறீங்க ராஜா. எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீங்க. அப்படியாக நாங்கள் உண்மையிலே தரித்திருந்து மிகுந்த கனிகளை தர அப்பா எங்களை நீங்க உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேலையிலையும் அப்பா எங்களோடு கூட நீர் இடைப்பட்டபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குற்றம் குறைகளை ஒரு விசையாய் மன்னித்து உம்முடைய சமூகத்திற்கு பிரீதியாக எங்களை உருவாக்கி அப்பா எங்களை மகிமையில நீர் நடத்தி வருகிறபடி நான் நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. குடும்பமாக எங்கள் முழு உள்ளத்தோட, எங்கள் முழு பலத்தோட ஆண்டவரே, எங்களோட முழு சிந்தையோட இந்த நாளில் உண்மையிலே நாங்கள் அன்பு கூறுவோம் என்று எங்களுடைய பாதத்துல தாழ்த்தி ஆண்டவரே இந்த ஆராதனையை இயேசு கிறிஸ்து மூலம் நாங்கள் ஏறெடுக்கிறோம். கேட்டருளும் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை இந்த காலை வேளையில் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தர் இந்த 2 மாதங்களாக நம்மை வழி நடத்தி வந்தார். இந்த புதிய மாதத்திலும் இந்த ஜூன் மாதத்தினுடைய முதலாவது வாரத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், உண்மையுள்ளவர், போதுமானவராக இருந்திருக்கிறார். குடும்பங்களை கர்த்தர் வழி நடத்தினார் என்று விசுவாசிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஜெபங்களிலே என்று விசுவாசிக்கிறேன். இந்த வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் கொண்டு வரும்படியாய் கர்த்தர் தந்த நல்ல கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது தீத்து எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக தேவ பக்தி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த கால வேளையில தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த நம்பிக்கையின் நிமித்தம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். என்ன நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது வேதம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆனந்த வாக்கியத்துக்கும். ஆம், ஹல்லேலூயா. blessed hope என்று சொல்லி ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆம், அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயுல 4ஆம் அதிகாரத்தில் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்றார். 3 காரியங்களை சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். ஆம், அவர் விசுவாசத்தை காத்துக்கொண்டாராம். ஆம், ஹல்லேலூயா. இரண்டாவதாக சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை முடித்தேன். ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற இந்த பாதையில், ஆண்டவர் எனக்கு வைத்திருந்த அந்த பிளான்ல, அந்த திட்டத்துல ஆண்டவர் என்னை நடத்தினார். ஆகவே அந்த ஓட்டத்தை பொறுமையோடு கூட ஓடி நான் முடித்தேன் என்று சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல ஆம் நமக்கு போராட்டம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. போராட்டம் வரும், கஷ்டம் வரும். பவுல் வாழ்க்கையில கண்ணீர், கவலை, நிர்வாணம், பசி, எல்லா நிலைமைகள், சிறைச்சாலை அனுபவங்கள்
அநேகரால கைவிடப்பட்ட நிலைமை, அவன் பிரயாணத்துல அநேக விபத்துகள் எல்லாம் நிறைந்திருந்தது அவன் வாழ்க்கையில். அவன் கடைசியா சொல்லுகிறான், ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை நான் வானபலியாக நான் வார்த்து விட்டேன். I poured out my life as a drink offering to God to fulfill the plan of God. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என் வாழ்க்கையை நான் வானபலியாக நான் வார்த்தேன். இயேசு ரொம்ப அழகா சொன்னார், பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில அவருடைய சித்தத்தை செய்வதுதான் நமக்கு மையமானது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவபக்தியை லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணுங்க. இந்த கடைசி நாட்கள்ல நீங்க எப்படி ஜீவனம் பண்ணணும் அப்படின்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இந்த உலகத்துக்குரிய ஆசைகள், இந்த உலகத்துக்குரிய பாசங்களை வெறுத்து நீங்கள் ஆண்டவருக்காக தேவ பக்தி உள்ளவர்களாக நீங்க வாழுங்க. ஏன்னா நமக்கு ஆனந்த பாக்கியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த blessed hope இருக்கிறது. ரோமர்ல வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டாம். ஆனால் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த நம்பிக்கையானது உங்களை வெட்கப்படுத்தாது. ஹalleluya. இந்த ஆனந்த பாக்கியம், இந்த blessed hope, இந்த blessed assurance will not put you to shame. சொல்கிறான் பவுல் சொல்றார், ஆகவேதான் நிறைய போராட்டம் இருந்தது, நான் போராடினேன், நல்ல போராட்டம். I fought the good fight சொல்றான். I ran the race well. நல்ல ஓட்டக்காரனை போல ஆண்டவர் எனக்கு நியமித்திருக்கிற பாதையில கண்ணாம்பண்ணான்னு ஓடனா நமக்கு பரிசு கிடைக்காது. ஆனா எப்படி ஓடணுமோ அப்படி ஓடுனாதான் அந்த கிரீடம் உண்டு. அவன் சொல்லுகிறான் தொடர்ந்து, நீதியின் கிரீடம் எனக்காக நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஹalleluya. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசமானது இந்த கடைசி நாட்களில் பரீட்சைக்குள்ளாக உட்படுத்தப்படும். ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஹalleluya. அவர் நம்மை கைவிடவில்லை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை விட்டு விலகவில்லை. இஸ்ரவேலுக்கு சொல்லினதான நல்ல வார்த்தைகள், இந்த வாக்குத்தத்தங்களில் ஒன்றாகிலும், நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையில் விழவே இல்லை என்று சொல்லி யோசுவா மரிக்கும் காலத்தில் இஸ்ரவேலரை பார்த்து சொல்லுகிறார், இந்த தேவனை நீங்கள் ஆராதிப்பது ஆகாதது என்று கண்டார், பின்ன வேற யாரை சேவிப்பீர்கள்? அவன் சொல்லும் பொழுது கடைசியாக சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையின் பிரயாணம் மிக கடினமான பிரயாணம். நிறைய கஷ்டங்கள், நிறைய நேரங்களில் பட்டினி, நிறைய நேரங்களில் அநேக போராட்டங்களை எதிர்த்து ஜனங்கள் கூடி அவனை அடிக்கும்படியாக, உதைக்கும்படியாக அநேக நெருக்கடிகளுக்குள்ளாக காவலில் வைக்கப்பட்டு அநேக சூழ்நிலைகளை கடந்து போய் கடைசியில சொல்லுகிறான், நான் ஓட்டத்தை நல்லா முடிச்சேன். பிரியமானவர்களே, நம்ம எப்படி தொடங்குறோம் என்பது முக்கியம் அல்ல, நம்ம எப்படி முடிக்க போகிறோம் என்பதுதான் முக்கியம். எவ்வளவு நாள் வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஹalleluya. இந்த நாளில் கூட 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்க்கும்படி வைக்கவும் அறிந்திருக்கிறார். முதல் அந்த வரியை திரும்ப வாசிப்போம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும். ஆமென். ஹalleluya. சோதனையில் இருந்து ரட்சிக்கவும். ஹalleluya. To save his people from trials and temptations. ஆண்டவர் பாருங்க, தமக்கு தேவ பக்தி உள்ளவர்கள் மீது அவருடைய கண்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர்களை ஆண்டவருக்கு எப்படி ரட்சிக்கணும்ட்டு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனா துன்மார்க்கன ஆண்டவர் என்ன பண்றாரு, இங்கே வச்சிருப்பாராம். ஏன்னா அந்த ஆக்கினைக்குள்ளாக்கும்படியாக துன்மார்க்கன் இந்த பூமியிலே இருப்பான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தொடர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது, மீண்டும் வாசிக்க, அழிவுள்ளது அழியாமையும் சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும்
கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரே நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே கர்த்தர் நாம் எல்லோரையும் மறுரூபப்படுத்துவார். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது you will all be changed. ஹல்லேலூயா. ஏன்னா மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. இப்ப நம்ம வாழ்கிறதான இந்த உலகம், இந்த பூமியில இந்த லௌகீக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பிரியமானவர்களே, இந்த சரீரம், இந்த மண்ணிலிருந்து வந்ததான இந்த சரீரத்தை தான் நம்ம சரீரமாக கொண்டிருக்கிறோம். மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கின பொழுது மண்ணிலிருந்து ஆதாமை உண்டாக்கினார். ஆக இந்த அழிவுள்ள சரீரம் பாருங்க, இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமையை சுதந்திரிக்க மாட்டாது. ஆகவே ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல ஒரு நொடி பொழுதுல ஒரு மறுரூபத்தின் சரீரம், தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க கூடியதான ஒரு சரீரத்தை கர்த்தர் நமக்கு தருவாராம். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே இந்த ஆனந்த பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருங்கள். Be of anticipation and of expectation even through your trials, even through those times that are wearing us out. நம்மளை பாடுபடுத்துகிற, நம்மை துயரப்படுத்துகிற சூழ்நிலைகளாக சவால்கள் இருந்த வாழ்க்கை நிறைந்திருந்தாலும் கூட பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார் இப்படிப்பட்ட காலத்துல ஹல்லேலூயா உங்களை ரட்சிக்கும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை preserve பண்ண, ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது he will preserve you and he will save you. ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் சபை மீது, சபையானது அவருடைய மனவாட்டி. ஹல்லேலூயா. praise the Lord. அந்த மனவாட்டியை எப்படி அவர் பார்த்துக்கணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொன்னார், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். வெளியில இருக்கிற நம்பிக்கையற்றவர்களுக்கு அது ரகசியம், இது கர்த்தருடைய பிள்ளைக்கோ இது வெளிப்பாடு. பிரியமானவர்களே, இது வெளிப்பாடு. இந்த உலகத்துல நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. மற்றவங்களை பார்த்து நம்ம நினைக்கிறோம் என் பிரச்சனை அவங்களுக்கு இல்லையே நினைக்கிறோம். இல்ல பிரியமானவர்களே, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யவான்களுக்கு கூட ராத்திரியில சரியா தூக்கம் இல்லை. பிரியமானவர்களே, எவ்வளவுக்கு அதிகமா பணம் இருக்குதோ அவ்வளவுக்கு அதிகமா பிரச்சனை இருக்குதுன்றதை நீங்க ஒருபோதும் மறக்கவே கூடாது. ஒரு முறை ஒரு மனுஷன் ஜூல, அந்த ஊர்ல இருக்க ஜூல வேலை எடுத்துக்கொண்டு இருந்தாங்களாம். ஒருவர் போய் அந்த வேலை செய்வதற்காக போயிருந்தார். அங்க போகும் அவர் நல்ல ஒரு திடகாத்தாரமான ஒரு மனுஷனா. அந்த திடகாத்திரமான மனுஷன் அவன் ஆபீஸ் உள்ள போனவன ஃபார்ம் எடுத்து ஃபில்அப் பண்ணாரா, நான் வேலை அப்ளை பண்ண போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்கிறதான அந்த ஜூவினுடைய மேலாளர் சொன்னாரா, அப்ப தம்பி இங்க வா, உன்னை பாக்குறதுக்கு நல்லா திடகாத்திரமா நல்லா இருக்க பாக்குறதுக்கு, நீ ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ண வேண்டாம், உனக்கு நான் வேலை கொடுத்துட்டேன், உனக்கு கிராண்டட் அப்படின்னா. ஐயோ ரொம்ப சந்தோஷமா, அவருக்குள்ள மகிழ்ச்சியா, எல்லாம் மகிழ்ச்சியா, ஃபார்மே ஃபில்அப் பண்ணாம எனக்கு ஜூல வேலை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா, வாப்பா என்ன வேலை அப்படின்னு கேட்டாராம். வாப்பா ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த கொரிலா ஒன்று இருந்தது, செத்து போச்சு. இந்த கொரிலா ட்ரெஸ் ஒன்று போட்டுட்டு நீ அங்க போய் அந்த கூண்டுல உட்காந்து எனக்கு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு விளையாட்டு காட்டினா, இங்க வர பிள்ளைங்களாம் கொரிலா இல்லைன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிருதுங்க, நீ வந்து கொஞ்ச நேரம் நடிச்சு நான் கொரிலா மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன் தம்பி அப்படின்னு சொன்னா. உடனே அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டானா ரொம்ப கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சா அவருக்கு. அந்த ட்ரெஸ் போட்டா அப்படி கொரிலா மாதிரியே இருந்தாலும் கொரிலா குண்ட விட்டுட்டாங்களாம். ஒரே ஆட்டம் தான். அங்க இருக்கிற ஒரு ராட்டத்தை பிடிச்சி சுத்தி ஆடி 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 என்ன பண்ணாரா, அந்த ராட்டம் ரொம்ப தூரமா சவுட்டி அடிச்ச உடனே நேரம் போய் சிங்ககபில விழுந்துட்டான். சிங்ககபில விழுந்த உடனே ஒரே பயம், பயங்கரமா இருக்கலாம் சிங்கம், திடகாத்தாரமான சிங்கமா. அந்த சிங்கத்தை பார்த்து ஐயோ என்னை கடிக்க வருது, ஐயோ அந்த சிங்கம் கிட்ட வர என்னை கடிக்க வருது, என்னை காப்பாத்துங்க. அந்த சிங்கம் கிட்ட வந்து சொல்லிச்சான், முட்டா பையில கத்தாதரா, நீ கத்துனா நம்ம 2 பேரும் வேலையும் போயிடும் சொல்லிச்சான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஹியூமன் பிரெடிகமெண்ட் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். அந்த மனுஷனுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது, அவனுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிற. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, உலகத்துல உள்ள எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. ஆமா பிரியமானவர்களே, ஆகவேதான் நம்மை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு வேணும். ஆகவேதான் அந்த ஜீவன் உள்ள தேவனோடு நமக்கு ரிலேஷன்ஷிப் வேணும். ஆம் பிரியமானவர்களே, கெட்ட குமாரனுடைய சம்பவத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த தகப்பனிடத்தில் அவன் வந்து கேட்கும் பொழுது, அந்த கலாச்சாரத்தில் அந்த நாட்களிலே அப்படி அவன் கேட்ட அந்த காரியம் உயிரோடு இருக்கிற தகப்பன் செத்து போயிட்டது போல உணரும்படியாக வைக்கக்கூடியதான ஒரு காரியம். அவங்க சுத்தி இருக்கிற கலாச்சாரம், அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா பேர்ல தான் சொத்து இருக்கும், அதுக்கு பிறகு கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த பையன் போய் கேட்கிறான், அப்பா எனக்கு அந்த சொத்தை கொடுத்துருங்க. அப்பா பாருங்க சொத்தை கொடுத்துட்டாருங்க,
எந்த ஒரு நல்ல அப்பாவா இருந்தாலும் நல்லா யோசிக்கிறவரா இருந்தா, என் பையன் கொண்டு போய் இதை எப்படியாவது வீணடிச்சிருவான், போக்கடிச்சிருவான், இந்த காசை அவனுக்கு கொடுக்க வேண்டாம், அவனுக்கு உட்கார்ந்து புத்தி சொல்லலாம். இல்லங்க, புத்திலாம் சொல்ல அவரு நேரா போனாரு. அவன் பங்கினோ நல்லாவே தெரியும் அப்பாவுக்கு அவன் தப்பு பண்ணுவான். இயேசு சொன்னார் இந்த ஓமையை, பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லுகிறார். அவன் நல்லா தப்பு பண்ணுவான்னு தெரிஞ்சே அவனுக்கு பெரியதான அந்த சொத்தை எடுத்து அவர் உயிரோடு இருக்கும் போதே கொடுத்துட்டாரு. ஊர்ல இருக்கவங்களாம் பார்த்து ஒருவேளை அவமானப்படுத்தி இருக்கலாம், ஒருவேளை அவமானப்பட்டு நின்றிருக்கலாம். ஆனா அதை பொருட்படுத்தவே இல்லை. அவன் கேட்ட உடனே அந்த கெட்ட குமாரனிடத்துல கொடுத்து அனுப்பிவிட்டார். பிரியமான கெட்ட குமாரன் என்று இந்த ஓமையை நாம் பொதுவாக சொல்வது உண்டு. ஆனா முக்கியமாக இந்த கதையானது, இந்த ஓமையானது கெட்ட குமாரனை பற்றினதான அல்ல. இது தகப்பனுடைய இருதயத்தை காண்பிக்கக்கூடியதா இருக்கிறது. அவன் செய்வது தவறு என்று தெரிந்தும் அவனிடத்தில் அதை கொடுத்தார். அவன் கேட்ட உடனே அதை அவன்கிட்ட கொடுத்தார். அவன் இருதயத்தை பாருங்க. அதுதாங்க அன்கண்டிஷனல் லவ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். நிபந்தனையற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அந்த நிபந்தனையற்ற அன்பு பாருங்க. நீ கலாச்சார ரீதியா நீ பொறுத்திருந்து வாங்கணும். நிறைய நேரங்கள் ஆண்டவரை நம்ம அப்ரோச் பண்ணும்போது ரிலீஜியஸா அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறோம், மத ரீதியாக போகணும்னு சொல்றோம். இல்ல, ஆண்டவர் நம்ம உறவு ரீதியாக அவரை அண்டி வர வேண்டும், நாம் அவரிடத்தில் சேர வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் சொன்ன காரியம் என்னன்னா, அந்த பிதாவினுடைய இருதயம், மகனே நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன், நீ எடுத்துட்டு போ. ஒருவேளை எல்லாவற்றுக்கும் அது பொருந்தாததாக, அது விரோதமாக இருந்தாலும், நீ செய்யற காரியம் என் இருதயத்தை புண்பட்டாலும், இந்த நீ கேட்கிறதான இந்த பணம் எனக்கு முக்கியம் இல்ல, எனக்கு முக்கியமானது நீதான், உன்னுடைய உறவுதான் முக்கியம் என்று சொல்லி அவனிடத்துல கொடுத்து அனுப்புகிறார். அனுப்பின பிறகு அந்த தகப்பன் அவனுக்காக அவன் திரும்பி வருவான் என்று காத்திருக்கிறார். எஸ், our father is a waiting father. நம்ம ஆண்டவர் தெரியும் பிரியமானவர்களே, நமக்காக காத்திருக்கிற நிபந்தனையற்ற அன்பு. ஹல்லேலூயா. இதை எனக்கு செய்தால் அதை நான் உனக்கு செய்வேன். அப்படிதான் உலகம் போவோம். ஆனா அப்படி இல்லை. நம்ம நேசிக்கிறது, நம்ம எப்படி இருந்தாலும் கூட, கெட்ட குமாரனுடைய நிலைமை மாறி போயிருந்தாலும், அவன் என்னென்ன காரியங்கள் அக்கிரமங்கள் நிறைந்திருந்தாலும் கூட, அவன் மீது இருக்கிற அந்த நேசம், அந்த பாசம் போவேல. ஏன்னா இது உறவு, இட்ஸ் a relationship. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்காக நம்மிடத்துல ஏங்குகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படி ஒரு ஐக்கியத்தை கர்த்தரிடத்துல நம்ம தேடுறோம். He is a very personal God. ஒரு தனிப்பட்ட தெய்வமாய் நாம் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடேன் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உங்களுக்காக மீண்டுமாய் நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தம்முடைய மனவாட்டிய ஹல்லேலூயா சில கால இந்த பூமியில் இருக்கும்படியாக ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, வெகு சீக்கிரத்தில் நம்முடைய நேச திரும்ப போகிறார். ஹல்லேலூயா. தம்முடைய பக்தியுள்ள ஜனங்களை அவர் ரட்சிக்கும்படியாக. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் தேவ பக்தியாக இருங்க. ஹல்லேலூயா. பயபக்தி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணி அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்காக நீங்கள் காத்திருங்கள், எதிர்பார்த்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 13 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 13 வசனம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லை. இது ஒரு புது சபை, தெசலோனிக்கே சபை ஒரு புது சபை. இங்க சிலர் மரித்து விட்டார்கள். ஆகவே என்ன நடக்குமோ என்று சொல்லி அவளை குறித்து கவலைப்பட ஆரம்பிக்கிறதான அந்த சூழ்நிலையில ஒரு ஆறுதலான ஒரு கடிதத்தை அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறாரு, நீங்கள் துக்கித்து நம்பிக்கையற்றவர்களாய் இராதபடிக்கு அறிவில்லாத இருக்கும்படி நீங்கள் இருப்பது எனக்கு மனமில்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 3 காரணம் சொல்றாரு. அவன் நம்பிக்கை அங்க வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. துக்கம் வந்து விடுகிறது. 3வது பாருங்க, அறிவில்லாமை, அங்க இக்னரண்டா இருக்கிறாங்க ஜனங்க. ஆனால் you be informed என்று சொல்லுகிறார். இது நீங்க அறிந்து கொள்ளுங்கள், இது சத்தியம். நீங்க துக்கத்துக்குள்ள போக கூடாது, அவன் நம்பிக்கைக்குள்ள போக கூடாது, அறியாமையில நீங்க இருக்க கூடாது. இந்த ரகசியத்தை சபையானது இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சபை மீது தம்முடைய கரம் வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. சபையை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. நீ வனாந்திரத்தில் எனக்கு வாழ்க்கைப்பட்ட பொழுது உன்னுடைய நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த அளவிற்கு நீங்கள் அவர் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அவர் உங்களிடத்தில் மீண்டுமாய் திரும்பவும் வருவதற்கு அவரும் எதிர்பார்த்தலோடு கூட இருக்கிறார். பிதா சொன்னார்னா போதும், இயேசுவின் வருகை நாம் காண்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கிறோம். அடுத்ததாக 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 17ஆம் வசனம்.
பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்கிறோம், இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, ஆண்டவர் வருவார் கடைசிய காலத்தின் சத்தத்தின் பொழுது என் நேசர் இறங்கி வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி மேகம் வரைக்கும் வருவாராம். பூமிக்கு வரமாட்டாரு. இங்க இருக்கிற நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு மேகங்களின் நடுவிலே அவரை நாம் சந்திப்போம். இவ்விதமாய் அவரோட கூட எப்பொழுதும் இருப்போம், நித்தியமாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தர் பக்தி உள்ளவர்களை ரட்சிப்பார், சந்தேகமே கிடையாது. ஆம், ஹல்லேலூயா. அக்கிரம் நிறைந்த சந்ததியை பூமியிலே வச்சிருப்பாரா? ஆண்டவர் பூமிக்கே வர மாட்டாரு. அதுதான் வேதம் சொல்லுகிறது, எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஆங்கிலத்தில் ராப்சர் என்ற வார்த்தையை சொல்லுவார்கள். எடுத்துக் கொள்ளப்படுவது என்பது பிடிங்கிட்டு போயிடுவாரா? அங்க எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது இந்த பூமியிலிருந்து நம்ம மேல போகும்பொழுது மேகத்துல ஆண்டவர் ஒரு தோட்டத்தில் இருக்கிற ஒரு பூவை நாம் பித்து எடுக்கிறது போல ஆண்டவர் அவ்வளவு அழகா வந்து தம்முடைய மனவாட்டிய அவ்வளவு அழகா தம்மிடமாய் அவர் சேர்த்துக் கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, பின்பு உயிரோடு இருக்கிற நாம் நல்லா கவனிக்கிறோம், ஒரு ஆழமான சத்தியம். உயிரோடு இருக்கிற நாம் ஒரு சந்ததி உயிரோட இயேசு மீண்டுமாய் பூமியில வருகிற வரையிலும் ஒரு சந்ததி உயிரோடு இருக்கும். ஹல்லேலூயா. அந்த சந்ததி இந்த சந்ததி என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். நாம் பார்க்கிற அடையாளங்கள், பயங்கரமான வியாதி, கொடிய நோய் பிடித்திருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ ஆஸ்பத்திரிகள், மருத்துவமனைகள், ஆராய்ச்சி மையங்கள், மருத்துவ விஞ்ஞானிகள் நிறைந்திருக்கிறாங்க. ஒன்று செய்ய கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, அப்படிப்பட்ட லேப் இருக்கிறதான இந்த 21வது நூற்றாண்டுல இந்த வியாதிக்கு இன்றைய வரையிலும் ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியல. அநேக விஷயங்கள் இந்த உலகத்துல மனுஷன், இட்ஸ் பியாண்ட் தி கண்ட்ரோல் ஆஃப் மேன், மனுஷனுடைய ஆளுகைக்கு பிற்பாடு அநேக காரியங்கள் இருக்கிறது என்பதை மீண்டுமாய் ஒருமுறை ஆண்டவர் நமக்கு ஆணித்தரமாக அடித்து சொல்லுகிறார். சபையை நீ விழித்திரு, ஹல்லேலூயா, விழித்திரு. சபையே நீ எழும்பு, நீ ஜெபத்துல காத்திரு, நீ முழங்கால் படியிடு. ஹல்லேலூயா. தேவனை தேடும் காலம் வந்துவிட்டது. இது தேவனை நெருங்கும் காலம். ஹல்லேலூயா. ஆண்டவர் காத்திருக்கிறார், பிதா காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் பையன் திரும்பி வருவா, என் மகள் திரும்பி வருவா, என் சகோதரன் திரும்பி வருவா. ஹல்லேலூயா. அவர் காத்திருக்கிற தெய்வம், காத்திருக்கிற பிதா. ஹல்லேலூயா. பூமியில் எங்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவித்த பிறகு என்னுடைய முடிவு வரும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தம்முடைய சபைக்காக அவர் வருகிறார். ஒரு சந்ததி உயிரோடு போகும். ஆமென். ஹல்லேலூயா. மற்றொரு மரித்தவள் நமக்கு முன்பதாக எழுந்து அவரோடு கூட நம்மை மேகங்களின் நடுவிலே சந்திப்பார்களாம். ஹல்லேலூயா. அதுதான் பிரியமானவர்களே ஆனந்த வாக்கியம், ஆனந்த வாக்கியம். வாட் a blessed hope. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. கடைசி வரையிலும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலக பிரகாரமாய் உலகத்தின் கண்கள்ல ஒருவேளை நம்ம இழிவடைந்தது போல இருக்கும், அவமானப்பட்டது போல இருக்கும், தோற்று போனது போல இருக்கும். அது உலகத்தினுடைய பார்வையில, உலகத்தின் கண்கள்ல. ஹல்லேலூயா. ஆனா பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஹல்லேலூயா தம்முடைய வருகையின் பொழுது ஹல்லேலூயா அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை எதிர்பார்க்கிற அனைவருக்கும் பவுல் சொல்லுகிறார், இது தரப்படும், இது தரப்படும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை பேதுரு சொல்லுகிறார், இட்ஸ் a living hope. இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை. ஹல்லேலூயா. மரணமானது ஜெயமாக விளங்கப்படும். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனார். ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுமாய் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாம் பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்துற விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7, 8, 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே.
அடுத்த வசனத்தை வாசிமா. பின்னும் அவனை நோக்கி ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அதான் பிரியமானவர்களே ஆனந்த பாக்கியம். மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினார் கல்யாணத்துக்கு, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு. மணவாட்டி the bride was preparing herself. வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேனே. இப்பொழுது உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. தன்னுடைய மணவாட்டியை ஆண்டவர் சேர்த்துக் கொள்வாராம். யூத கலாச்சாரத்தின்படி பிரியமானவர்களே, தகப்பன் தன் பிள்ளைக்கு, மகனுக்கோ மகளுக்கோ அவர்கள் தான் வரனை தேடி அவர் திருமணம் செய்திருப்பார். இதுதான் அவருடைய கல்ச்சர், அவருடைய பாரம்பரியம். பிரியமானவர்களே, தகப்பன் தேடி பிள்ளைக்கு, மகனுக்கு ஒரு திருமணத்தை செய்து, இதுதான் அவருடைய கல்ச்சர். அப்போ இந்த தகப்பனானவர் விசேஷமா அந்த பெண் வீட்டுக்கு, மணவாளனுக்கு மணவாட்டியை தேடும் பொழுது அந்த பெண் வீட்டுக்கு ஒரு விலையேற பெற்ற வெகுமதியை தந்து அந்த பெண்ணை அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்களாம், செய்து வைப்பார்களாம் அவர் மகனுக்கு. பிரியமான, நம்ம ஊர்ல எல்லாமே ரிவர்ஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. பெண் வீட்ல இருந்து டவுரி வாங்கி மாப்பிள்ளை சாப்பிடுவாரு. ஆனா யூத கலாச்சாரத்தின்படி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பெண் வீட்டுக்கு சீதனை அனுப்புவாங்களாம். ஆம், அது அவங்களுடைய கலாச்சாரம். ஆம் பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் பெண் தேடினாராம். அந்த பெண் யார் என்று தெரியுமா? அது நம்ம தாங்க, அந்த மணவாட்டி தாங்க. அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய சந்ததியாகிய நாம் அவருடைய மணவாட்டியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு விலையேற பெற்ற ஒரு பரிசை நமக்கு கொடுத்தாருங்க. விலை மதிக்க முடியாத ஒரு பரிசை ஆண்டவர் உங்களுக்கு தந்தார் என்று சொன்னார். தன் குமாரனுடைய ரத்தத்தையே உங்களுக்காக தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். He loved the world so much. அவருடைய பையனுடைய ரத்தத்தை, தன் குமாரின் ரத்தத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். ஆம் பிரியமானவர்களே, ஆகவேதான் இந்த விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து இந்த சபையாகிய நம்மை தம்முடைய மனவாட்டியாக அவர் சேர்த்துக் கொள்ளும்படியாக, நான் உனக்காக, அங்க உங்களுக்காக என்று சொல்லி யோவான் நம்ம வாசிக்கிற தமிழ்ல, ஆனா ஆங்கிலத்துல வாசிக்கும் பொழுது உண்மையான அந்த டிரான்ஸ்லேஷன், நான் உனக்காக ஆயத்தம் பண்ணும்படியாக சொல்லுகிறேன். உனக்காக ஆண்டவர் உங்களுக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணும்படியாக போயிருக்கிறார். நான் திரும்பமா நான் வருவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் அவர் வருவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை சொல்லி ஒருவர் தேற்றுங்கள். இந்த நாளிலே இந்த வார்த்தையானது உங்கள் இருதயத்தை தேற்றும் என்று நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரமாக வருகிறார். He is coming back again. He is coming for his bride. அவருடைய மணவாட்டிக்காக வருகிறார். அவர் எடுத்துக்கொண்டு போய் விடுவார். மேகங்களின் நடுவிலே, ஓ ஹல்லேலூயா, எக்கால சத்தம் முழங்கும் பொழுது ஆரவார சத்தத்தோடு கூட என் நேசர் இறங்கி வர போகிறார். அந்த நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை, வெகு சீக்கிரமா இருக்கிறது. சபையே உன்னை ஆயத்தப்படுத்து. சபையே, prepare your church, prepare yourselves to meet the coming of your king. உன் ராஜா வருகிறார். ஹல்லேலூயா. உன்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை மகிமைப்படுத்தியிருக்கிறார், உன்னை மறுரூபப்படுத்துவார், உன்னை மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியான கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்கள் நாமத்தை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறார் என்ற நம்பிக்கை உடையவர்கள் என்னோடு கூட எழுது நின்று ஹல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா நவமான பாஷைகளை பேசி ரபா ஷகதி அந்த ரபா, ஓ கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு நம்பிக்கையின் ஆவி, ஹல்லேலூயா, ஒரு புதுப்பித்தலின் ஆவி, ஒரு உற்சாகத்தின் ஆவி, ஹல்லேலூயா, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஹல்லேலூயா உற்சாகத்தின் ஆவி கர்த்தர் உங்கள் மத்தியிலே தந்து கொண்டிருக்கிறார்.
சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya. ஓ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. என் பிதாவின் வீட்டிலே வாசஸ்தலங்கள் உண்டு. உனக்காக திரும்பமாய் வருகிறார், தம்முடைய மனவாட்டிக்காக வருகிறார். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. இந்த நாட்களிலே அப்பா போராட்டத்தின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறதான, கஷ்டத்தின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறதான, வியாதியின் படுக்கையில இருக்கிறவர்களை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஓ உம்முடைய வார்த்தையானது தேற்றட்டும், அவளை ஆறுதல் அடைய செய்யட்டும் அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அபிஷேகம் உங்கள் பிள்ளை மீது இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah. Oh we worship your glorious name. இந்த மகிமையின் பிரசன்னமாகுதலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீ பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி ஹalleluya அப்போஸ்தலனாகிய பவுல் ஹalleluya கொரிந்து சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார். ஹalleluya, ஹalleluya. இனி உன்னை மரணம் ஆளுவதில்லை, இனி உன்னை பாவம் அடிமைப்படுத்துவதில்லை, நீ விடுதலையாக்கப்பட்டாய். It was for freedom that Christ has set you free. Hallelujah. கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். விடுதலையின் ஆவிக்குள்ளாக கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. நிறைவானவர் கடந்து வரும் பொழுது குறைவானது கடந்து போகும். Oh, thank you Lord, thank you Lord, thank you Lord. Oh, thank you Father. We worship you Master. We glorify you Lord. மகிமைப்படுத்துகிறோம். Hallelujah, hallelujah. நீர் எனக்காய் வருவீர், நீர் மீண்டுமாய் வருவீர், நீர் எனக்காய் வருவீர். Hallelujah, hallelujah. Oh, hallelujah. அறிவில்லாதிருக்க ஆண்டவரே எனக்கு மனமில்லை என்று சொல்லி வாசிக்கிறோமே. ஆம் ஆண்டவரே, hallelujah. அவன் நம்பிக்கை நம்பிக்கையாய் மாறுவதாக, துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக, அறிவில்லாமை ஆண்டவரே சத்தியத்தை அறிந்தவர்களாய் மாறுவதாக. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பரிசுத்த பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தை தியானிக்கும்படியாய் தகப்பன் தந்த நல்ல கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரையில நடத்தினீங்க, இனிமேலும் நீங்க நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறீங்கப்பா. உம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் நாங்கள் பெயர் பெயராய் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து இந்த புதிய மாதத்திலே நீர் வழி நடத்துவீர் ஆண்டவரே. ஹalleluya. 2 மாதங்கள் நடத்தினது போலவே நீ நடத்துவீர் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். ஹalleluya. ஓ ஹalleluya. நீர் காற்றாய் அவர்களுக்கு வருவீராக. ஓ ஹalleluya. வானத்தின் மன்னாவாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்குவீராக. ஜீவ தண்ணீராக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்குவீராக. ஓ ஹalleluya. thank you Jesus, thank you Jesus. நீரே எங்களுக்கு ஆண்டவரே பரிகாரியா, நீரே எங்கள் பரிகாரியே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்களுக்காக பரிகாரம் ஆனீரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய ஜனங்களை தொடர்ந்து தாங்கி நடத்துவீங்க. ஓ thank you Lord. தள்ளாடுகிற கரங்களை கர்த்தர் திடப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதாக, உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதாக. விசேஷமாய் ஆண்டவரே இந்த கொடிய நோயிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய தேவ தூதர்களை கொண்டு நீர் வேலி அடைத்து பாதுகாத்து நீர் வழி நடத்துவீராக. ஆம் ஆண்டவரே, எல்லா கிருபையும் பலனும் அன்பும் பிள்ளைகளுக்கு தந்து விசேஷமாய் தெளிந்த புத்தியை தாங்க, தேவ பக்தி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ண கிருபை தாங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya. பயமுள்ள ஆவிக்கு பதிலாக ஓ அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. உங்க பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் வயதானவர்களை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. சிறு பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா குழந்தைகளை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. வேலைக்கு செல்லுங்கள் மீது தேவனுடைய கரம் இருப்பதாக. ஹalleluya. ஆண்டவரே கடைகளுக்கு போகும் பொழுது எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு விசேஷித்த ஒரு பாதுகாப்பு உடைய பிள்ளைகள் மீது இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. அவருடைய வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தருள்வீராக. செழிப்பை கட்டளையிடுவீராக. சோர்வுகள் நீங்கட்டும். சந்தோஷத்தின் ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறதற்காக, இந்த நாளிலே ஊற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. Thank you Lord for the living hope. எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இந்த மாதம் முழுவதுமாய் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.